ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபியோட அவங்கள பார்க்குறேன். தட்டைப்பயிர் போட்ட குழம்பும் மொச்சை குழம்பும், அதுக்கு ஏற்ற கேரட் பீன்ஸ் பொரியல், முருங்கைக்கீரை, தண்ணி கீரைங்க. இது தேங்காய் பால் ஊற்றி செய்வோம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி தட்டைப்பயிர் பார்த்தீங்கன்னா 150 கிராம் எடுத்துருக்கேன். இதை நீங்கள் நைட்டே ஊற போட்டிங்கன்னா ஒரு விசில் வச்சா போதும். உடனே செய்கிறவங்க இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா அந்த தட்டைப்பயிரை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அது மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. அது கலர் லைட்டாக ப்ரௌன் கலர், அந்த டார்க் ப்ரௌனாக இருக்க லைட்டாக அது மாதிரி கலர் மாறி வரும். உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையுமே இருக்கும். அந்த டயத்தில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு கொதிக்க வைங்க. இது மாதிரி தண்ணி ஊற்றி விட்டோம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 2-3 தடவை அது கொதித்தோன்னா ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணியிலே ஊற வச்சுருங்க. இதிலே பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் நம்மளுக்கு சீக்கிரம் வேகும். இதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்கள், நான் ஜஸ்ட் அந்த தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சல எனக்கு ஒரு பாதி வெந்துடுச்சு. இப்போ நம்ம குயிக்காக சமைக்கிறதுனால இது 1 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தட்டைப்பயிரை குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்மளுக்கு ஒரு பாதி வேக்காடு வெந்துடுச்சு. அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறி விட்டு விசில் போட்டு அடுப்பில் வச்சுருவோம். இது கரெக்டாக நான் ஒரு 4 விசில் வச்சேங்க. ஒவ்வொரு பயிர் அதோட வேக்காடுக்கு டக்குன்னு தான் வேகும். எனக்கு 4 விசிலில் வெந்துருச்சு. தேவையான பொருட்கள் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பூண்டு பல், ஒரு 2 பெரிய வெங்காயம் இப்படி பொடிசாக நறுக்கியிருக்கேன், 2 பெரிய சைஸ் தக்காளி நறுக்கியிருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், ஒரு 5-6 கத்திரிக்காய் இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி நனைய போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதை மட்டும் நம்ம தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்குவோம். அதுதான் தண்ணி ஊற்றாமல் இப்படி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே ஜாரில் தக்காளி இருக்கா, அந்த 2 தக்காளி பழத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம செய்கிறப்ப குழம்பு நல்லா கட்டியாக நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு இருக்கும். டேஸ்ட்டு நல்லா செம்மையாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். குழம்புக்கு ஏற்ற மாதிரி சட்டி எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் சூடானோன்னு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து ஏற்கனவே உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதை லைட்டாக ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இது எனக்கு நல்ல காரமான மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரத்தை ஏற்ற நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் எண்ணெயிலே மிளகாய்த்தூள் லைட்டாக போடுறப்ப நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோட தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து அதையும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்குவோம். லைட்டாக இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு இதாகிறது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குவோம். சால்ட்டு சேர்த்து இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம். இப்போ ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க கத்தரிக்காய் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதில் மஞ்சத்தூள், சீரகம் இதெல்லாமே நம்மளுக்கு இல்லை நான் அரிசி எல்லாமே சேர்த்துக்குவோம். அதனால குழம்பு நல்லா கட்டியாக கிடைக்கும். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள் இது சேர்த்தா போதும். இந்த குழம்பு தூள் நான் சேர்த்துக்கல. மிளகாய்த்தூள் அளவு மிளகாய் அளவு கம்மியாக தான் சேர்த்துப்பேன். அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஒரு சின்ன டிப்ஸு, அரிசி மாவு எடுத்து லைட்டாக தண்ணி கலந்து குழம்புல ஊற்றி ஒரு கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு நல்லா கட்டியாயிடும். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை இந்த கிரேவியில் ஊற்றுக்குவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 400 ml அளவு தண்ணி விட்டுருக்கேங்க. இந்த டம்ளர் ஒரு 200 ml வரும். இல்லை நான் 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றியிருக்கேன். ரொம்ப குழம்பு தண்ணியாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தம் 400 ml. நம்மளுக்கு 4 விசிலும் அடிச்சிருச்சு. இதையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதி வரணும். இது மாதிரி கொதி வரப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. நடுவில் எதுக்கும் பார்த்துக்கோங்க அடி பிடிக்கிறா என்னென்னு. இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். விசில் ஆவியெல்லாம் அடங்கியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்க்குறப்பே ஓரளவுக்கு பயிர் நல்லா வெந்தாப்பில் தான் தெரியுது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா மசிக்குது பயிர். நீங்கள் வேகிறப்பே உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல பயிரில் உப்பெல்லாம் பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நான் ஒரு பவுலில் தனியாக பயிர் மட்டும் வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே நம்ம முருங்கைக்கீரைக்கு ரெடி பண்ணிக்குவோம். முருங்கைக்கீரை கொழுந்து கீரையாக எடுத்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கடாய் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 7-8 வெங்காயம் பொடிசாக நறுக்கிருக்கேன். அதோட ஒரு 5-6 பூண்டு பல் அதையும் சேர்த்து இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அது டேஸ்ட்டாக இருக்கும். அலசி வச்சுருக்க முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, ஃபஸ்ட்டு உப்பு லைட்டாகவே போடுங்க, ரொம்ப போடாதீங்க, கீரை சுருங்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி விடாமல் பிரட்டி விட்டே இருங்க. கீரை சுருங்க ஆரம்பிக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா சுருங்கி வரும். சுருங்கி வரப்போ லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வைங்க. குழந்தைக்கீரை சீக்கிரம் வெந்துடும். அதுக்குள்ளேயே நம்ம குழம்ப பார்ப்போம். பாருங்கள், குழம்பு நம்மளுக்கு நல்லா கொதித்து வந்தாச்சு. இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நீங்கள் அடிக்கடி இந்த 10 நிமிஷம் விடுறப்ப அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, எதுவும் மசாலா எதுவும் பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு. இப்போது நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்க தட்டாப்பயிரை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. அந்த தட்டைப்பயிரில் புளிப்பு எல்லாம் சேரட்டும். அதுக்குள்ளேயும் பார்ப்போம். கீரை ஒரு அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, ஏன்னா அது கொழுந்து கீரைனால சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் முதட்டான கீரையாக இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைங்க. பாருங்கள், கீரை ஒரு அளவு நல்லா வெந்து வந்தாச்சு. இந்த கீரையில் நீங்கள் தேங்காய் பூ போட்டு லாஸ்ட்டில் இறக்கி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் சைடு இந்த தேங்காய் பால் எடுப்போம். ஒரு சின்ன தேங்காய் மூடி அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி பாலாக எடுத்து இப்படி கீரையோடு சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் இது மாதிரி அந்த தண்ணி சாதத்தை ரைஸோடு போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்களா அந்த அயன் சத்து எல்லாமே வந்துடும். இதில் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா ஒட்டதாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்தால் போதும். இந்த கீரையை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உப்பு எல்லாம் ஒட்டதாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கீரை அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கீரை அந்த பாலும் நம்ம எந்த அளவுக்கு நிறையா நீங்கள் பால் ஊற்றுறது உங்கள் இது பொறுத்து தான். கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு பார்ப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு பார்க்குறப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அளவுக்கு நல்லா கட்டியாக வந்துடுச்சு குழம்பு. உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதில் நீங்கள் மாங்காய்லேருந்து எல்லா காய் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போது தேங்காய் பால் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் பால் நல்லா ஃபில்டர் பண்ணி பாலை மட்டும் எடுத்து ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணி வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேங்காய் ஊட்ட இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே தேங்காய் ஊட்டாமல் சாப்பிட்டாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு குழம்பு வச்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு கொதி வந்தோன்னே
சிம்மில் ஒரு 2 நிமிஷம் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் வந்துருச்சு. இப்போ கேரட் பீன்ஸ் பொரியல் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கோன்னா நம்ம பீன்ஸ் போடுறப்ப ரவுண்டாக சின்ன சின்னதாக போடணும். பச்சை மிளகாய் பீன்ஸுன்னு நினச்சி கடிச்சிடுவோம். அதனால் இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. கேரட் பீன்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பீஸ் போட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை லைட்டாக கிளறி விட்டுக்குவோம். கிளறி விட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்ப்போம். எப்பயுமே கம்மியாகவே உப்பு சேருங்க. இது மாதிரி பொரியல் ஐட்டங்களுக்கு லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் சிம்மில் போட்டுக்கோங்க. மூடி போட்டு பாருங்கள், சூப்பராக பீன்ஸும் கேரட்டும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் லாஸ்ட்டில் தேங்காய் பூ போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இங்கே யாரும் தேங்காய் விரும்ப மாட்டாங்க, அதனால் நான் தேங்காய் பூ போடலை. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தாச்சு. இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தட்டைப்பயிர் குழம்பு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதோட முருங்கைக்கீரை தண்ணி கீரையாக செஞ்சுருக்கோம், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் பீன்ஸ் பொரியல் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கோம், அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.